தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 3 இதுவாக கேட்டேன். இந்தியா கூட்டணி, என்டிஏ, தமிழ்நாடு சினாரியோன்னு சார், நீங்கள் உள்ள கட்சிகளுக்குள்ள நீங்கள் போய் அவங்களுக்கு என்ன செய்தி சொல்லியிருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்க தேர்தல் முடிவுகள்? இல்லை, முதல்ல பிஜேபிக்கான ஒரு செய்தி அப்படிங்கிறத இன்னைக்கு இந்தியாவுடைய பெரிய செய்தியாகவே பார்க்கலாம். ஒன்று, அதனுடைய மதவாத அரசியல் என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. என்னென்னு சொன்னால், மோடி தன்னுடைய அந்த முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு அவர் பேசியது முழுக்கவே மதவாதம் தான். குறிப்பாக அவர் காங்கிரஸையோ அல்லது இந்தியா கூட்டணியோ மட்டுமே விமர்சிக்கவில்லை. அவர் தொடர்ச்சியாக அவர் பேசியது என்னென்னா, இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இந்தியாவில் அச்சுறுத்தக்கூடிய சக்திகள், ஊடுருவல்காரர்கள், அவர்கள் கிரிக்கெட்டில் வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிடும். இடஒதுக்கீடு என்பது இங்கே இருக்கக்கூடிய பிசி, எஸ்சி, எம்பிசி இடஒதுக்கீட்டை தூக்கி இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள், சொத்துக்கள் அபகரிக்கப்படும். இதெல்லாம் வெறுமனே காங்கிரஸ் மீதான ஒரு தாக்குதல் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் என்பவர்களே ஒரு அதர்ஸ், அந்நியர்கள், அவர்கள் அச்சுறுத்தக்கூடிய சக்திகள்ங்கிற ஒரு பிரச்சாரத்தை தான் தொடர்ச்சியாக அவர் முன்வைத்தார். ஆனால் அந்த பிரச்சாரம் பெருமளவில் வெற்றி பெறவில்லை என்பதை பார்க்கணும். குறிப்பாக உத்தரப்பிரதேசம் எப்படி இந்துத்துவத்தினுடைய வெற்றி குஜராத் மாடலோ, அது மாதிரி இந்துத்துவத்தின் தோல்வி உத்தரப்பிரதேச மாடல் என்று நம்ம சொல்லலாம். அப்படி உத்தரப்பிரதேச மாடலில் அயோத்தியாவில் இருந்து ஆரம்பித்து பைசாபாத்தில் இருந்து மிகப்பெரிய தோல்வியை பிஜேபி பெற்றிருக்கிறது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதனுடைய எதேச்சதிகார மனோபாவம் என்பது, அதாவது இந்த ஒற்றை அடையாளம் இருக்குது இல்லையா, ஒரே நாடு ஒரே மதம், இந்த மாதிரியான ஒற்றை அடையாளத்தை இந்தியா ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பல்வேறு இந்தியா என்பது எப்படி பல்வேறு விதமான ஜாதிகளுடைய, மதங்களுடைய, மொழிகளுடைய, தேசியங்களுடைய கூட்டமைப்போ, அது மாதிரி தான் இந்தியா என்பது பல்வேறு விதமான கட்சிகளுடைய கூட்டமைப்பு. இங்கே மாநில கட்சிகள், எதிர்கட்சிகள், எல்லா கட்சிகள் சேர்ந்து தான் ஒரு ஜனநாயகம் என்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக முடியுமே தவிர இப்படி ஒற்றை மனப்பான்மையோடு வர முடியாது என்பதை முகத்தில் அடித்தார் போல சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஆந்திராவில் எப்படி அந்த கூட்டணி அரவணைத்துக் கொண்டார்கள், ஒடிசால எப்படி அரியணை ஏறுவதற்கு பாஜகவுக்கு மக்கள் வாய்ப்பளித்தார்கள்? இல்லை, அதில் தான் பார்க்குறேன். இப்போ இந்த ஒற்றை அடையாளம்னு இருக்குது இல்லையா, பிஜேபி வைத்ததில் ஒற்றை அடையாளத்திற்கு என்ன எதிர்வினை ஒடிசாவில் கூட பார்க்கலாம். ஒடிசாவில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறதுனா பிஜேபி அங்கே முன்வைத்தது அங்கே ஒரு பிராந்தியவாதத்தை, அங்கே மண்ணின் மைந்தருங்கிற ஒரு கொள்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். அது நிச்சயமாக தமிழர் விரோத மனோபாவம் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எதிராக தான் பார்க்க முடியும், ஒரு தமிழருக்கு எதிராகத்தான் பேசினார்கள் என்று சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் ஒரு இந்திய தேசியம் எல்லாமே ஒற்றை அடையாளம் இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருந்த பிஜேபி அங்கே போய் ஒரு மண்ணின் மைந்தருங்கிற கொள்கை, பிராந்தியவாதத்தை முன்வைத்ததுங்கிறப்ப, அது அங்கே வெற்றி கொடுத்துருங்கிறப்ப, அது ஏற்கனவே முன்வைத்த ஒரு கருத்தியலுக்கு எதிரான ஒரு கருத்தியலை தான் பயன்படுத்தி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. ரெண்டாவது, இன்னைக்கு பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை என்றாலுமே கூட, இந்த பிஜேபிக்கு ஒரு அரசியல் ரீதியிலான வெற்றி, அது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கவில்லை, ஒரு ஜஸ்ட் பாஸ் வெற்றி கிடைத்தாலுமே கூட அது கருத்தியல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது. அது வெறுமனே மதவாத அரசியல் மட்டுமல்ல, அது இன்றைக்கு யாரை நம்பி ஆட்சி அமைக்கப் போகிறது என்று சொன்னால் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும். நிதிஷ்குமார் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கி வைத்தவர். சாதிவாரி கணக்கெடுப்பை முற்றிலும் மறுத்து பேசியவர் மோடி. காங்கிரஸ் கட்சி தான் தொடர்ச்சியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஓபிசி ரிசர்வேஷனை பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நிதிஷ்குமார் தான் இன்றைக்கு அவருடைய ஆட்சியை தீர்மானிக்க போகிறார்கள். சந்திரபாபு நாயுடு முஸ்லீம்களுக்கான 4% இடஒதுக்கீட்டை தன்னுடைய தேர்தல் அறிக்கையை முன்வைத்திருக்கிறார். ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் கொடுப்பேன்னு உத்தரவாதமும் கொடுத்தார். ஆமாம், முதல் கட்ட தேர்தலுக்கு பிறகு இந்தியா முழுக்க மோடி பிரச்சாரம் செய்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து தான் அவர் பிரச்சாரம் செய்தார். சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் கொண்டு வருகிற போது அந்த தேர்தல் அறிக்கையில் போட்டது மட்டும் இல்லாமல் மோடியில பணமே படாமல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். பிஜேபியுடைய மாநில பொறுப்பாளர் அந்த தேர்தல் அறிக்கையை வாங்க மறுத்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒருவேளை இந்த 98லயா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவானது இல்லையா பிஜேபிக்கு திமுக கூட்டணி இருந்தப்ப, அப்படியான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமோடு இவங்க அமைஞ்சாங்கன்னா, இந்த கூட்டணி ஆட்சி அமைத்தார்கள்னா, நிதிஷ்குமாருடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சந்திரபாபுடைய முஸ்லீமுக்கான இடஒதுக்கீடு என்பதையும் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அதனால பிஜேபிக்கான ஒரு ஐடியா, இது வெறுமனே அரசியல் ரீதியான தோல்வியாக மட்டுமல்லாமல் அவருடைய கருத்தியல் ரீதியான தோல்வியாக பார்க்கிறேன். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், இதில் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று, காங்கிரஸ் அதுக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தலில் பிஜேபியை மட்டுமே அவர்கள் எதிர்கொள்ளவில்லை, பிஜேபி ஆதரவு ஊடகங்களையும் தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்தே தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதுங்கிறப்ப, இதையெல்லாம் தாண்டி, ஏன்னா முந்தானத்து வரைக்கும் பார்த்தாலும் பரிதாபகரமாக தான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ தப்பி தவறி இவங்க சில தொகுதிகளை ஜெயிப்பாங்கிற மாதிரியான இதை மாற்றி இவர்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி. இதுல காங்கிரஸ் கட்சி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, தமிழ்நாடு குறிப்பாக திமுக தலைமையிடம் காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, 2014 இருந்து 24 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டணி, அதாவது முதலாக பிஜேபிக்கு எதிரான எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியான வெற்றியை திமுக பெற்றிருக்கிறது. அதே போல இந்த 10 ஆண்டுகளாக மோடி எப்போது ஆட்சி பதவியேற்றாரோ அதுல இருந்து 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பிஜேபிக்கு எதிர்ப்பு அரசியல் என்பதை
தொடர்ச்சியாக திமுக செய்து கொண்டிருப்பதை பார்ப்போம். திமுக மட்டும் இல்லை, இது திமுக கூட்டக்கூடிய காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தில் எந்த பாலிடிக்ஸ் வேணாலும் பேசலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த ஆன்டி பிஜேபிங்கிற பாலிடிக்ஸை பேசினார்கள். அதுதான் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. அப்படி இருக்கிற பொழுது காங்கிரஸ் கடைசி 2 ஆண்டுகளில் தான் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டார்கள். அதே மாதிரி இந்தியா கூட்டணி என்பது கடைசி ஓராண்டில் தான் உருவானதற்கு பிறகு கூட காங்கிரஸ்ட ஒரு பெரிய மனோபாவம் இருந்தது. குறிப்பாக இந்த 5 மாநில தேர்தல்கள் தோல்வி அடைகிற வரைக்குமே ஒரு பிக் பிரதர் மென்டாலிட்டி இருந்தது. ஏன்னா நிதிஷ்குமார் அப்ப வந்து இவங்க இந்த தேர்தலில் தோல்வி அடைகிற வரைக்கும் கூட்டணி கூட்டத்தை கூட்ட மாட்டாங்கன்னு சொன்னாரு. கரெக்டா அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சு இது ரிசல்ட் வரப்போ வந்து 1 மணி நேரத்தில் மல்லிகார்ஜுன கார்கே எல்லாருக்கும் கடிதம் எழுதினார் என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகுதான் வந்து அதோட நிலை நிதிஷ் வந்து இந்தியா கூட்டணி விட்டு வெளியே போவதற்கு காங்கிரசின் அணுகுமுறை காரணம் இல்ல, அது மட்டும் காரணம் அப்படின்னு நான் நினைக்கல. வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து கன்வீனர் பொறுப்பு கொடுக்கவில்லை. இன்னொன்று, நிதிஷ்குமார் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் அப்படி இருப்பார். அவர் அந்த ஊர் ராமதாஸ் தான். நாளைக்கு பிஜேபி கூட்டணியில் அவர் இருந்தாலுமே அது வந்து அவர் ஒரு சிக்கலாகத்தான் இருக்கும். நான் காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இவர்கள் காங்கிரஸ் இந்த பிஜேபி எதிர்ப்பு அரசியல் என்பதை இன்னமும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி, ஏன்னா அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா காங்கிரஸோட தலைமை பொறுப்பை யார் ஏற்பது என்பதிலேயே அவங்களுக்கு வந்து உறுதித்தன்மையே இல்லை. நீ வச்சுக்க நான் வச்சுக்கங்கிற மாதிரி தான் இருந்தது. மல்லிகார்ஜுன கார்கேவோ அல்லது ராகுல் காந்தி குடும்பத்தில் வந்து யார் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம், அது முன்னாடி வந்திருக்கணும். கார்கேவை வந்து நீங்க வந்து முன்னிறுத்தியது மிக முக்கியமான ஒரு முடிவு. அதை முன்னாலேயே அவர்கள் செய்திருக்கலாம். இந்த பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மாநில கட்சிகளுக்கு நாங்கள் தொகுதிகள்லாம் விட்டு கொடுத்தோம்னு திரு கார்கே சொல்றாருல, கடைசியில் அந்த இடத்துக்கு தானே காங்கிரஸ் வந்தது. இல்ல பெரியண்ணன் மனப்பான்மையோட இருந்ததா சொல்றீங்க. இல்ல இப்ப நீங்க அந்த 5 மாநில ஷேரிங்ல வந்து அவங்க இறங்கி தானே. அதுதான் சொல்றேன், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய நிலைப்பாடு மாறி இருந்தது. குறிப்பா அந்த 5 மாநில தேர்தல்கள்லாம் அந்த தோல்வி அவர்கள் அடைந்ததுக்கு. ஆனா அந்த 5 மாநில தேர்தல் நடந்த சமயத்தில் அவங்க சமாஜ்வாடி பார்ட்டியும் ஆம் ஆத்மியும் சிபிஎம்மையும் நடத்திய அந்த துணியில கண்டிப்பா ஒரு பிக் பிரதர் மென்டாலிட்டி அவங்களுக்கு தெரிந்தது. அதற்கு பிறகுதான் அவங்களுடைய நிலைப்பாடு மாற்றம் அடைக்கிறது. மாநில கட்சிகள்ல ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்பதை உண்மையிலேயே அவர்கள் எடுத்தார்கள் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டு சூழலை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணி 3வது முறை ஒரு மகத்தான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்திருந்தால் கூட அவர்கள் வந்து வெற்றி அடைந்திருப்பார்கள் நான் கருதவில்லை. 2019 முடிவு தான் இதுலையுமே எதிரொலித்திருக்கும். 1-2 தொகுதிகள் அதிமுக பிஜேபி கூட்டணி பெற்றிருக்குமே தவிர அதுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நடந்திருக்காதா, பெரிய அளவில் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வந்து இன்னொன்னு, பிஜேபி வளர்ந்து விட்டதுங்கிற ஒரு பிம்பம் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. 3% ஓட்டு வாங்கிய 3% ஓட்டு சதவீதம் உள்ள பிஜேபி என்பது 18%, 20% எல்லாம் வளர்ந்து விட்டது என்று தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டது. தனித்தே 11% வந்திருக்காங்க. ஓட் பேங்க் ஓட்டு சதவீதம் ஃபைனலைஸ் ஆகிவிட்டதா? இல்ல, நேற்று வரைக்கும் வந்தாரு அந்த புள்ளிவரம் படி. ஒரு பாயிண்ட், இந்த பாஜகவுக்கு இப்போ 10% அவங்களுக்கு கூட்டணியெல்லாம் சேர்ந்து ஒரு 15-16% வந்திருக்கிறது. இஸ் எ ஆன்டி டிஎம்கே ஓட். திமுகவுக்கு எதிராக போடப்பட்ட வாக்குகள், அந்த வாக்குகள் பிளவுபடுகின்றன. இப்போ பிஜேபிக்கு போடுறவங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தா உறுதியா ஏடிஎம்கே போடுவாங்க. ஏற்கனவே அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, ஏடிஎம்கேக்கு போடுறவங்க பிஜேபிக்கு போடுவாங்களா? அதுதான் அந்த ஒரே ஒரு கேள்விதான். ஓட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பிஜேபி டு ஏடிஎம்கே இஸ் a no brainer. ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து அதிமுகவுக்கு போகாம பாஜகவுக்கு வந்திருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஒரு பகுதியினர் பாஜகவினுடைய ஐயோ வளர்ந்துருச்சு என்னமோ வரப்போகுது, எல்லாம் 5 சீட்ல ஜெயிக்க போகுதுங்கிற அந்த பிம்பத்தை நம்பி அவங்க ஏடிஎம்கே ஓட்டு தான் டிரான்ஸ்பர் ஆயிருக்குமே தவிர திமுக கூட்டணிக்கு அளிக்கப்படும் வாக்குகளில் மாற்றமே இருக்காது. அதான் நான் முதல் நாள் இருந்து சொல்றேன். நீங்க ஏடிஎம், ஏன்னா இன்னைக்கு வந்து பிஜேபி மோடிக்கு எதிராக ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருந்தாலும் 2019 போன்று ஒரு அலை இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.